பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்து அனந்த்நாக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அங்க அட்மிட் ஆயிருக்கும் கிட்ட வந்துட்டு நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த நிலையில அங்க இருக்கிறவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவரிடம் வைக்கிறாங்க, நடந்தது பற்றி அவங்க சொல்வது என்ன நீடிக்கிறது? வணக்கம் அஞ்சலி. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த தீவிரவாத தாக்குதல்கள்ல 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று முதலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகர் பகுதியில அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அந்த தீவிரவாத தாக்குதல்கள் கட்டுப்படுத்த வேண்டியது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி தீவிரவாத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த தாக்குதலுக்கு எப்படி பதில் கொடுப்பது என்கிற அடிப்படையிலும் பல்வேறு திட்டமிடல் கூட்டங்கள் அவர் கலந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே அவர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய இந்த மரணமடைந்தவர்களுக்கு உடல்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி இருந்தார். இதன் தொடர்ச்சியாக காயம்பட்டவர்கள், அந்த தீவிரவாத தாக்குதல்ல காயம்பட்டவர்களுக்கு அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அரசு மருத்துவமனையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று அந்த காயம்பட்டவரிடம் நலம் விசாரித்தார். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் கலந்தாலோசனை நடத்தி என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து கேட்டறிந்தார். அதே போல காயம்பட்டவர்களிடம் தங்களுடைய விவரங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், எப்படி அடிபட்டது, என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்பது குறித்து கேட்டறிந்தார். மருத்துவர்கள் உள்ளிட்ட அந்த மருத்துவ குழு உயரதிகாரியிடமும் காயம்பட்டவர்கள் அளிக்கக்கூடிய சிகிச்சைகளும் விரைந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் செய்யுமாறும் உத்தரவிட்டு சென்றிருக்கிறார். அஞ்சலி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.